கடவிடமிருந்தும் அவர் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான பரிசுத்த வார திருநாட்களிலே இந்த 3ஆம் நாளிலும் நாம் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நிற்கும்படியாக கர்த்தருடைய கிருபையின் கரம் நம்மை வழி நடத்தியிருக்கிறது என்று நன்றியோடு நாம் அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான புதிய மாதத்தின் 1ஆம் நாள் மாலை வேளையிலும் நாங்கள் இந்த பரிசுத்த வார திருநாட்களின் 3ஆம் நாள் கூடுகையிலும் நாங்கள் உடைய சிலுவை நன்மை உணர்ந்து கொள்ளும்படியாக ஆயத்தப்பட்டிருக்கிற இந்த வேளையிலும் ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்மை துதிக்கின்ற செயல்களிலே எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு உடைய அடைக்கலத்தை தந்து வழிநடத்த தாழ்த்துகிறோம். இந்த புதிய மாதத்தின் நன்மைகளினாலும் நிரப்பும்படியாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். முன்குறித்த உடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். சென்ற காலம் முழுவதும் நம்மை காத்திருக்கிறார். ஒரு சேதமும் அணுகாமல் நம்மை சுகபலன் அளித்திருக்கிறார். அதுவே அவருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம், அதனால் நன்றி இருந்ததோடு இந்த வேளையிலும் நம் ஆண்டவரை துதிப்போம். பாடல் எண் 55, எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன் என்ற பாடலை பாடி நம் ஆண்டவரை துதிப்போம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் போற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் போற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதினால் அவருடைய கிருபை நித்தமும் நம்மை காத்து வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆகவே நாம் ஒரு சேதமும் அணுகாமல் இந்த நாளிலுமே அவருடைய பாதபடியிலே நிற்பதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலுமே எத்தனையோ போர் சூழல் நிறைந்த தேசங்களிலே அநேக சேதங்கள், நம்முடைய வாழ்வை இழந்து நிற்கின்ற அநேக மக்களை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் நம்மை அவர் காத்திருக்கிறார். அந்த தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக இந்த கிருபையின் காலங்களை நம்மை கொடுத்திருக்கின்றார். அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்து அவரோடு இணைந்து வேண்டுதல் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்ற நன்றியோடு இந்த வேளையிலுமே அவரை துதிப்போம். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அவருடைய கிருபை என்றும் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாய் கர்த்தருக்கு இந்த வேளையிலும் நாம் துதிகளை ஏறெடுப்போம்.
ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். நம்முடைய வாழ்வில் அவர் தஞ்சமாய் இருக்கிறார். பஞ்ச காலம் சூழ்ந்த தேசங்கள் மத்தியிலும், நோய்கள் நிறைந்த தேசங்கள் மத்தியிலும் அவருடைய கிருபையின் கரம் அவர் நம்மை பாதுகாத்து அடைக்கலம் தந்தார். கடந்த வருடங்களை நாம் நினைத்து பார்ப்போம் என்றால், கொடிய கொரோனா என்று சொல்லக்கூடிய வைரஸின் நேரங்களிலும் ஆண்டவருடைய அடைக்கலம் நம்மோடு இருந்து அநேகர் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கின்றார்கள். ஆனாலும் அவருடைய கிருபை நம்மோடு இருப்பதனால் இந்த நாளிலே அவருடைய பாதபடியில் அமர்ந்திருக்கின்றோம் என்ற நன்றியோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் அவர் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் அவர் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அவர் நம்மை அவரோடு சேர்க்கும்படியாக இந்த உலகிலே வந்தார். நாமும் அவர் வருகையிலே சேர்த்து கொள்ளப்படும்படியாக அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து வருவேன் என்று வாக்குறுதின அவரை இந்த வேளையிலும் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம். அவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் காலங்களை வைத்து அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். போர் சூழல்கள், கொடிய பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் வருகின்ற பொழுது என்னுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் காலத்தின் வழியாய் அறிந்து நீங்கள் வெளிப்போடு இருங்கள் என்ற ஆண்டவருடைய அழைப்பை இந்த நாட்களிலே நாம் உணர்வோம். நம்மை அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட எம் கர்த்தர் வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட எம் கர்த்தர் வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவேன். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன்.
ஆண்டவர் என்றும் துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார் என்று நாம் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து பாடலில் 44, அவருடைய தூய உயிரம் நம்முடைய பாவம் நீங்க ஆண்டவர் நம்மை ரட்சித்து அவருடைய சிலுவையின் வழியாய் நாம் ஆறுதல் பெறும்படியாய் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய மீட்பினால், அவருடைய அருளினால் நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது என்ற நன்றியோடு இந்த வேளையிலும் அவருடைய பேரன்பின் பிரவாகம் நாம் நோக்கி பார்க்க முடியாய் அந்த அன்பு நம் உள்ளத்திலே மெய் சமாதானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிறது என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பாடல் எண் 44. நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாய் அடைந்தேன். மீண்டுமாய் பாடுவோம். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் பூரணமாய் அடைந்தேன். தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசையரின் ரட்சிப்பினால் என் ஆறுதல் கண்டடைந்தேன். நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற காரியம் ஆண்டவரை அனுதினமும் அறிந்து கொள்ளும்படியாய் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை தன்னை இணைத்துக் கொள்ளும்படியாய் நான் அனுதினமும் பிரயாசப்படுகிறேன். அதற்காக நான் ஓயாமல் ஓடுகிறேன். அதுவே என் இலக்காக இருக்கிறது என்ற அந்த வார்த்தையை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலுமே முயற்சி வீணான பொழுது அவர் அருளால் நாம் மீட்படைந்தோம் என்று நன்றியோடு நாம் ஆண்டவரை இந்த வேளையிலுமே அவர் நம்மை தேடி வந்ததினால் நாம் முயற்சி இல்லாமலே அவரால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த வேளையிலும் நன்றியோடு ஆமாண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர், தூய உதிரம் எங்கள் பாவங்களை நீக்கி இருக்கிறது என்று நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். முன்னாளில் இவ்வாறுதல் காண ஓயாமல் பிரசன்னப்பட்டேன். வீண் முயற்சி நீங்கின போதோ என் மீட்பாளருள் பெற்றேன். முன்னாளில் இவ்வாறுதல் காண ஓயாமல் பிரயாசப்பட்டேன். வீண் முயற்சி நீங்கின போதோ என் மீட்பரால் அருள் பெற்றேன். தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருப்பதினால் நாம் இந்த நாளிலுமே அவருடைய வார்த்தையினால் பலப்பட்டவர்களாய் இந்த வார்த்தையிலே நாம் விசுவாசம் வைக்கின்ற பொழுது அவர் ஆரோக்கியம் அருளுகின்றவராய் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார் என்ற நன்றியோடு இந்த நாளிலுமே அவர் நம் மீது
நம்முடைய கரத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய நோய்கள் நீங்கும்படியாக, நாம் ஆரோக்கியம் பெறும்படியாக, இந்த வேளையிலுமே ஒருவேளை பலவீனத்தோடு அவருடைய பாதபடியிலே நிற்போம் என்று சொன்னால், ஆண்டவரே என் பலவீனங்களை நீக்கும் ஐயா, அதற்காகவே நீர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினீரே என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு வேண்டுகின்ற வேளையில் அவர் நமக்கு பலன் அளிக்கின்றார், ஆரோக்கியம் அளிக்கின்றார், நம்முடைய வாழ்வின் நன்மைகளை கட்டளையிடுகிறார் என்ற நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். தம் கரத்தை என் மீதில் வைத்து நீ சொஸ்தமாவா என்றனர். நான் அவரின் வஸ்திரம் போட ஆரோக்கியம் அருளினார். தம் கரத்தை என் மீதில் வைத்து நீ சொஸ்தமாவாய் என்றனர். நான் அவரின் வஸ்திரம் போட ஆரோக்கியம் அருளினார். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். ஏசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாய் அடைந்தேன். நாம் யாவரும் எழுந்திருந்து ஒரு நிமிடம் நம்மை நாமே ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போமா? என்னுடைய புண்ணியநாதர் எந்த நேரமும் என் பக்கத்தில் இருக்கின்றார். தன்னுடைய அருள் பிரகாசத்தினால் நம்மை அவர் பேரொளி வீச செய்கின்றவராய் இருக்கின்றார் என்று நாம் ஆண்டவரை இந்த வேளையிலுமே, ஆம் சுவாமி, இந்த வேளையில் என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகின்றேன், என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றேன். நீர் எங்களுடைய வாழ்வில் நன்மைகளை செய்திருக்கிறீர், உங்களுடைய வாழ்வில் அநேக ஆரோக்கியங்களை கற்றளித்திருக்கிறீர், அடைக்கலத்தை தந்திருக்கின்றேன். இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாளிலே நாங்கள் நிற்கும்படியாக உடைய கிருபையின் கரம் எங்களை அரவணைத்து ஆசீர்வதித்து உடைய தோள்களிலே சுமந்து ஏந்தி இந்த நாளிலே நின்று நன்றிகளை ஏறெடுக்க முடியாய். நீர் எங்கள் வாழ்வில் கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் புண்ணியம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் இந்த உலகிலே சிலுவையிலே பலியானீர், அதற்கு ஈடாக நாங்கள் கொடுப்பது ஒன்றுமில்லை சுவாமி என்று சொல்லி நன்றியோடு நம்மோடு இருக்கின்ற ஆவியானவரை நாம் துதித்து ஆண்டவர் குமாரனாய் வந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நாம் உணர்ந்தவர்களாய் நன்றியோடு பவுல் அப்போஸ்தலனுடைய பிரயாசத்தைப் போல நாமும் இந்த புதிய மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பு பெறும்படியாக, நம்முடைய வாழ்க்கை உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாம் இந்த வேளையிலும் அர்ப்பணிப்போம். என் நேரமும் புண்ணியநாதர் என் பக்கத்தில் விளங்குவார். தம் முகத்தின் அருள் பிரகாசம் என் பேரிலே வீச செய்வார். என் நேரமும், ஆம், சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் பக்க நிழலாய் இருக்கிறார் ஆண்டவர் என்று. அவ்விதமாக என்றும் நம்மோடு கூட நிற்கிறார். இந்த வேளையிலும் ஆவியானவர் நம்மோடு உடன் இருந்து நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் பிரகாசத்தை, நம்முடைய வாழ்வின் கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேளையிலே கடந்து வந்திருக்கிறார். நன்றி என்று சொல்லி அவருடைய உதிரம் நம்மை பாவம் நீங்கிறது என்று நன்றியோடு நாம் இந்த வேளையிலும் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயா, என்னுடைய பாவங்களை நீக்கும் ஐயா என்று நாம் நம்மை அவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். முதல் கண்டடைந்தே மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன்.
கண்டடைந்தே. நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். ஆமாண்டவரே, உடைய பேரன்பு பெரிது. அதற்கீடாக தாயின் அன்பும் இல்லை, தந்தையின் அன்பும் இல்லை, உற்றாரின் அன்பும் இல்லை, இந்த உலகத்தின் அன்பும் இல்லை. நீரே எங்கள் மீது என்றென்றும் மாறாத அன்பு கொண்ட தெய்வமாக இருக்கிறார். அதற்காக நன்றி சொல்கிறோம் சாமி. இந்த கிருபையின் காலங்களிலும் நாங்கள் நன்றி நிறுவனத்தோடு நீர் எவ்விதமாய் எங்களை உம்முடைய அன்பினால் மீட்டு கொண்டீர் என்பதை நாங்கள் நினைத்து தியானிக்கின்ற இந்த வேளைகளிலும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களை காத்து வழி நடத்த தாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய கிருபையின் கரம் இந்த 3ஆம் நாள் கூடுகையிலும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உடைய வார்த்தையின் வழியாக இன்னும் நாங்கள் உம்முடைய சிலுவையின் அன்பின் ஆழங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் தாழ்த்துகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா. யாவரும் அமருவோம். இந்த நாளுக்கென்றும் கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்றும் படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் திருமொழிகள் 42 முதல் அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தைகளை கேளுங்கள். லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 42 முதல் அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தைகளை கேளுங்கள். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்பொழுது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளை போல தரையில் விழுந்தது. அவர் இறைவேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று தூங்கி கொண்டிருப்பதை கண்டார். அவர்களிடம், என்ன உறங்கி கொண்டா இருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசு தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போது இதோ மக்கள் கூட்டமாய் வந்தனர். 12 ஒருவரான யூதாஸ் என்பவன் அவர்களுக்கு முன் வந்து அவரை முத்தமிட நெருங்கினான். இயேசு அவனிடம், யூதாசே, முத்தமிட்டா மானிட மகனை காட்டி கொடுக்கப் போகிறாய் என்றார் என்பதே படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. சுகலன்பானவர்களே, இது நல்ல தபசு கால பரிசுத்த வார திருநாட்களில் இந்த 3ஆம் நாள் கூடுகையிலும் ஆண்டவருடைய செயல்பாடுகள் எவ்விதமாக நம்மை செயல்பட அழைக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளவும், அவருடைய அன்பு எவ்விதமெல்லாம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் தந்திருக்கின்ற இந்த 3ஆம் நாள் கூடுகையிலும் கடவுளுடைய வார்த்தையை கடந்த 2 நாட்களாக நம்ம மத்தியிலே பகிர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய திருமண்டலத்தின் மூத்த ஆயரும் திண்டுக்கல் கிழக்கு குருசேகர திருச்சபையின் ஆயர் வட்ட தலைவராகவும் அதே போல் அங்கே குருவானவராகவும் இருந்து பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கின்ற அருமையான ஐயா அருள் திரு பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் இந்த வேளையிலே நம்மோடு கூட இருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக நான் இந்த கூட்டத்திலும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த 3ஆம் நாளிலும் உங்களோடு கூட இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் திங்கட்கிழமையிலிருந்து உங்களை கவனிக்கிறேன்.
சிலர் தொடர்ந்து 3 நாட்களும் நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள். உங்களை பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருச்சபையில் பெரிய சவால் என்ன என்றால், ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களிலே திருச்சபை மக்களை ஆலயத்திற்கு வரவழைப்பது என்பது பெரிய ஒரு சவாலான ஒன்று. நிறைய வேதத்தை திருமுறையை அறிந்து கொள்ள வேண்டும், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று யாருக்கெல்லாம் வாஞ்சை இருக்கிறதோ அவர்கள்தான் இடைப்பட்ட நாட்களிலே வருகிறார்கள். உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த 2 நாட்களும் உங்களோடு கூட இருந்ததை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கும் நாம் ஒரு அருமையான தலைப்பின் அடிப்படையிலே நாம் தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இந்த பாடல் தள்ள ஒரு பாடலை நம்ம பாடிட்டு நம்ம செய்திக்குள்ளாக போகலாம். ஏழாவது பாடல் நம்ம பாடலாம். இது ஒரு ஃபோக் டைப்பில் வரக்கூடிய பாடல், ஆனால் ரொம்ப மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்றது என்பதை சொல்லக்கூடிய ஒரு பாடல். நீங்கள் இதை கற்றுக்கொண்டு நீங்கள் சேர்ந்து பாடலாம். மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே, நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே, நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. வசனம் போடலாம். தாலாட்டி பாலூட்டிய அன்னை அழுதாலும், தோள் மீது சுமந்து வளர்த்த தந்தை தடுத்தாலும், தாலாட்டி பாலூட்டிய அன்னை அழுதாலும், தோள் மீது சுமந்து வளர்த்த தந்தை தடுத்தாலும், தாரமாக வந்தவள் மார்பில் சாய்ந்தழுதாலும், தாரமாக வந்தவள் மார்பில் சாய்ந்தழுதாலும், பெற்றெடுத்த பெண்ணும் பிள்ளையும் புரண்டு புரண்டு அழுதாலும், பெற்றெடுத்த பெண்ணும் பிள்ளையும் புரண்டு புரண்டு அழுதாலும், மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே, நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. 2வது சார் நம்ம சேர்ந்து பாடலாம். அப்பாவி போல நீ விழிச்சு நின்னாலும், ஆளுகை அதிகாரம் படைச்சிருந்தாலும், பாடுங்க. அப்பாவி போல நீ விழிச்சு நின்னாலும், ஆளுகை அதிகாரம் படைச்சிருந்தாலும், ஆளு அம்பு சேனை வச்சு ஆட்சி செஞ்சாலும், ஆளு அம்பு சேனை வச்சு ஆட்சி செஞ்சாலும், 6 அடி ஆழத்தில ஆடி அடங்கிடுவாய், 6 அடி ஆழத்தில ஆடி அடங்கிடுவாய். மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே, நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. கடைசியில் பாடுவோம். பொன்னாலும் பூவாலும் அலங்கரிச்சாலும், வண்ண வண்ண ஆடைகளை நீ அணிஞ்சாலும், பாடுவோம். பொன்னாலும் பூவாலும் அலங்கரிச்சாலும், வண்ண வண்ண ஆடைகளை நீ அணிஞ்சாலும், பூவாலை மேடை கட்டி புத்தாடை போர்த்தி, பூவாலை மேடை கட்டி புத்தாடை போர்த்தி, புழுக்களுக்கு இரையாய் உன்னை பொழுதியிலே விதைத்திடுவார்,
புழுக்களுக்கு இரையாய் உன்னை பொழுதியிலே விதைத்திடுவார். மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. பொன்னாலும் பூவாலும் அலங்கரிச்சாலும், இவ்வளோ கஷ்டப்பட்டு காஸ்டியூம்ஸ்லாம் பயன்படுத்தி அழகுபடுத்துகிற அந்த முகத்தின் சரீரத்தை யார் சாப்பிட போறா? புழுக்கள். இன்னைக்கு ஒரு அடக்க ஆராதனை முடிச்சுட்டு தான் வரேன் என்னுடைய சபையில். புழுக்கள் இந்த சரீரத்தை சொல்லுங்க சாப்பிட போகிறது. ஆனால் இந்த சரீரத்திற்கு தான் எத்தனை அழகு, எத்தனை அழகு சாதன பொருட்கள் நம்முடைய சரீரத்தை பளபளக்க வைப்பதற்கு, மின்ன வைப்பதற்கு தான் எத்தனை லட்சங்களை நாம் செலவு செய்கிறோம். ஆனால் கடைசியில் இந்த சரீரத்தை புழுக்கள் தான் சாப்பிட போகிறது. ரைட், கடைசி நீங்க மாத்திரம் பாட போறீங்க, நான் ஆரம்பிச்சு விட்டுறேன். பொன்னாலும் பூவாலும் அலங்கரிச்சாலும் வண்ண வண்ண ஆடைகளை நீ அணிஞ்சாலும், பொன்னாலும் பூவாலை மேடை கட்டி, பூவாலை மேடை கட்டி புத்தாடை போர்த்தி, புழுக்களுக்கு இரையாய் உன்னை பொழுதியிலே விதைத்திடுவார். புழுக்களுக்கு இரையாய் உன்னை பொழுதியிலே விதைத்திடுவார். மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. ரைட், அழகா பாடுறீங்க நீங்க. அந்த பாடல் நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். ஒரு கீர்த்தனை பாடல் நம்ம பாடிட்டு நம்ம செய்திக்குள்ள போகலாம். சரணம் நம்பினேன் இயேசுநாதா. 296வது கீர்த்தனை பாடல். சரணம் நம்பினேன் இயேசுநாதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா. இது தருணம் தருணம் உன்றன் கருணை கூர்வேதா. சரணம் நம்பினேன் இயேசுநாதா. நின்னருளால் இங்கே வந்து என்றும் நின்னடைக்கலமாக என்னையே தந்து, நின்னருளால் இங்கே வந்து என்றும் நின்னடைக்கலமாக என்னையே தந்து, முன்னால் வினையை துறந்து, முன்னால் வினையை துறந்து, ஆதி மூலமே உனை கோலம் ரட்சியும் என்று, முன்னால் வினையை துறந்து, ஆதி மூலமே உனை கோலம் ரட்சியும் என்று, சரணம் நம்பினேன் இயேசுநாதா. அலைவாய் துரும்பு ஆடி ஊன அதிகருணை வர செம்பாதம் தேடி,
அலைவாய் துரும்பு போ ஆடி ஊன அதிகருணை வர செம்பாதம் தேடி தொலையாத வாழ்வை மன்றாடி தொலையாத வாழ்வை மன்றாடி அன்பின் ஸ்தோத்திர சங்கீர்த்தன கீதங்கள் பாடி தொலையாத வாழ்வை மன்றாடி அன்பின் ஸ்தோத்திர சங்கீர்த்தன கீதங்கள் பாடி சரணம் நம்பினே இயேசுநாதா. கிருஷ்ண பாடுவோம். இனிய கருணை பொழி வேதா என்னை இரு கரத்தாலனை என் கிறிஸ்துநாதா. இனிய கருணை பொழி வேதா என்னை இரு கரத்தாலனை என் கிறிஸ்துநாதா. கனிவேலை நீக்கிய நீதா கனிவேலை நீக்கிய நீதா. நசரை கர்த்தாதி கர்த்தாவுன் கருணையை தாத்தா. கனிவேலை நீக்கிய நீதா நசரை கர்த்தாதி கர்த்தாவுன் கருணையை தாத்தா. சரணம் நம்பினே இயேசுநாதா. சரணம் நம்பினே இயேசுநாதா. ரைட். கடந்த 2 நாட்களும் ஒரு 2 தலைப்பின் அடிப்படையிலே தியானித்தோம். இன்றைக்கும் நம்முடைய திருச்சபையுடைய மரபுப்படி இந்த பெரிய வியாழக்கிழமைக்கு முந்தைய நாள், இந்த முந்தைய நாள் நடைபெறுகிற முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா, யூதாஸ் காரியோத் பிரதான ஆசாரியர்களோடு செய்கிற ஒரு ஒப்பந்தம். யூதாஸ் காரியோத் பிரதான ஆசாரியர்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். என்ன ஒப்பந்தம் செய்கிறாரு? நான் உங்களை இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு காட்டி கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் அப்படின்னு கேட்குறார். அவங்க சொல்கிறாங்க, உனக்கு 30 வெள்ளிக்காசு. ஸோ இன்றைக்கி யூதாஸை குறித்த ஒரு செய்தியை கேட்க போகிறோம். நீங்கள் ஒரு திறந்த மனதோடு இந்த செய்தியை கேட்கணும். உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்குமானால் தாராளமாக என்னோடு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பேசலாம். யூதாஸுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து சத்தியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். யூதாஸ்கிட்ட பாசிட்டிவ் இருக்கா அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும். யூதாஸ்கிட்ட பாசிட்டிவ் என்ற ஒன்று இருக்கா? நிறையாவே இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். யூதாஸுடைய வாழ்வினுடைய இந்த தடுமாற்றங்களை குறித்து நாம் ஆழமாக தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 33 வயதிலே மரித்து போனார். யூதாஸ் 33 வயதிலே அவர் மரித்து போனார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இந்த ஜூதாஸ் இஸ்காரியோத் என்று அழைக்கப்படுகிற இந்த பெயர் மிகவும் பிரபலமான ஒரு பெயர். தேசப்பற்றுள்ளவர்கள் இந்த பெயரை வைப்பது வழக்கமாக இருந்துச்சு அந்த காலத்தில். இன்றைக்கி கூட பாருங்கள், நம்ம கிறிஸ்துவ பெயர்களை பாருங்கள், எவ்வளோ வேதாகம பெயர்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி பெயர் எப்படி வைக்கிறாங்க? அதை போய் நெட்டில் போய் தேடி பார்த்து ஆல்ஃபபெட்டில் வர்ற பேர் இருக்குதா, அந்த பேர் இருக்குதான்னு சொல்லி வாய்க்குள்ளேயே சொல்லுங்கள் நுழையாத பெயர்களை இன்றைக்கு நம்ம வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். அன்பானவர்களே, பெயர் ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு அடியவன், ஒரு அடிமை என்று வெளிப்படுத்துவதற்கு பல நேரங்கள் நம்முடைய பெயர் என்ன செய்கிறது, முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. எவ்வளோ மிஷினரிகள் வந்தாங்க, நிறைய மிஷினரிகளை பெயர்களை என்ன செய்யலாம், வைத்து நம்ம அவங்களுக்கு கனம் பண்ணலாம், அவங்களுடைய பெயரை நம்ம பெருமைப்படுத்தலாம். யாராவது கேட்பாங்க, என்னப்பா வில்லியம் கேரின்னு வச்சிருக்கு, வில்லியம் கேரின்னா யார் நம்மகிட்ட கேட்பாங்க, நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்பாங்க, நம்ம சொல்லலாம் வில்லியம் கேரி என்றால் யார், அவருடைய தியாகம் என்ன, அவர் எதற்கு தேசத்துக்கு வந்தார் என்று அழகாக சொல்லலாம். அப்போ பெயர் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் அவசியமான முக்கியமான காரியமாய் அது இருக்கிறது. இன்றைக்கு இந்த யூதாஸை குறித்த வரலாறை நான் சுருக்கமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். யூதாஸை குறித்த பலவிதமான ஆராய்ச்சி புத்தகங்கள் வந்திருக்கிறது, நிறைய ஆராய்ச்சி புத்தகங்கள். இந்த யூதாஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சீடராக அவர் வந்தவுடனே தடுமாறிய ஒரு மனிதன் அல்ல. அவருடைய சர்க்கிள் எப்போ துவங்குகிறது, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை ஒட்டி தான் அவர் திடீரென்று என்ன செய்கிறார்,
பண ஆசையில விழுந்து அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு அவர் துணிகிறார். இந்த யூதாஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது காரணத்தை வைத்து யூதாசுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன, அவருடைய சிந்தனைகள் என்ன என்பதை குறித்து பலவிதமான ஆராய்ச்சிகள் செய்தார்கள். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு 12 சீடர்களாக அவர்களில் ஒருவராக யூதாசும் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துடைய பிரதான ஊழியத்திலே அவரும் பங்கு பெறுகிறார். யூதாஸ் தான் என்ன பொறுப்பை வச்சிருந்தார் சொல்லுங்க? பண பொறுப்பு அவர் தான் வச்சிருந்தார். நீங்கள் யோசித்து பாருங்க, நம்ம திருமணம் வைக்கிறோம்னு வச்சுக்கலாம், நம்ம வீட்டில் மொய் எழுகிறதுக்கு யாரை உட்கார வைப்போம் சொல்லுங்க? ட்ரஸ்ட் ஒருத்தி நம்பிக்கையானவர்கள் தான் அந்த பொறுப்புக்கு வர முடியும். அவ்வளோ எளிதாக யாரையும் வர்றவங்க போகிறவங்க போய் நம்ம மொய் எழுதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஊழிய பயணத்திலே வரக்கூடிய காணிக்கைகளை கையாளுகிற ஒரு வேலையை யார் செய்கிறார்? யூதாஸ் செய்கிறார். ஸோ நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், அவர் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானவராகத்தான் இருந்தார் ஆரம்பத்தில். இவருடைய இந்த ஸ்டம்பிளிங், இந்த தடுமாற்றங்கள் திடீரென்று அவருக்குள்ளே வருகிறது. இப்போ இந்த யூதாசுடைய என்ன ஓட்டங்களை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் என்ன யூதாஸை குறித்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, யூதாஸுக்கு 2 விதமான ஒரு அசைன்மெண்ட் இருக்குது மனசுல, 2 விதமான எண்ணங்கள், திட்டங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்திலே இந்த யூதாஸ் தொடர்ந்து 12 ஒருவராக அவர் பங்கு பெற்றதனாலே அவருடைய அற்புதமான செயல்கள், அவருடைய அடையாள செயல்கள், அவர் அற்புதம் செய்கிற விதம் எல்லாவற்றையும் அவர் அருகில் இருந்து பார்க்கிறார். உதாரணமாக 2-3 வசனமத்து வேகமாக நான் சொல்லிட்டு போயிடுறேன். லூக்கா 24:31, யோவான் 5:13, யோவான் 8:59 இந்த வசனங்கள்லாம் வாசி பார்க்கணும்னால் இயேசு அவ்விடம் விட்டு மறைந்து போனார் என்று வருகிறது. எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை லாக் பண்ண முயற்சி பண்ணுறாங்களோ அப்பொழுதுதான் அவர் என்ன செய்கிறார்? மறைந்து போகிறார். இதை யார் பார்க்கிறா? யூதாஸ் பார்க்கிறார். அப்போ யூதாஸ் என்ன யோசிக்கிறார்? அவருடைய மன ஓட்டம் எப்படி இருக்கிறது? ஒரே கல்ல 2 மாங்காய். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதன் மூலமாக 30 வெள்ளி காசும் கிடைத்திரும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வளோ சீக்கிரமா பிடிக்க முடியாது. கற்களை எடுத்து எரிய துவங்கும் பொழுதே அவர் மறைந்து போய் விடுகிறார். அப்போ இவருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்திருக்க கூடும் என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள். அவருக்குள்ள ஒரு ஆழமான ஒரு பிலீஃப் இருக்கிறது. என்ன? இயேசு கிறிஸ்துவை அவ்வளோ சீக்கிரம் யாரும் பிடிக்க முடியாது. ஏன்னா அநேக நெருக்கங்கள் நிறைந்த நேரத்தில் அவரை சுற்றி வளைக்கக்கூடிய பல சூழ்நிலைகளிலே அவர் யாரிடமும் சிக்கவே கிடையாது. அவர் என்ன செய்கிறார்? மறைந்து போகிறார். ஆகவே இந்த எண்ண ஓட்டம் அவருடைய இருதயத்திலே, அவருடைய சிந்தனையிலே இருந்திருக்க கூடும் என்று பலவிதமான சிந்தனைகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். சரி, இப்போ ஒரு அவுட்லைன் நம்ம இப்போ முதல் காரியத்துக்கு போயிடலாம். இந்த யூதாசுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய நெகட்டிவ் காரியம், முதல் காரியம், யூதாஸ் பண ஆசைக்கு அவர் இடம் கொடுத்தார். தடுமாறாத மனிதனையும் கூட தடுமாற வைப்பது எது? பண ஆசை. புதிய ஏற்பாட்டு பேராசிரியர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் 40% பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார், 60% பண ஆசையை குறித்து பேசுகிறார். ஏன் தெரியுமா? இந்த பண ஆசையில தான் அநேகர் என்ன செய்கிறாங்க? விழுந்து போகிறாங்க. பண ஆசை ஒரு சாதாரணமான ஒரு அடிக்ஷன் கிடையாது. எப்படிப்பட்ட வைராக்கியமான மனிதனையும் இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமை கொண்டது இந்த பண ஆசை. அனனியா சப்பிரால் 2 பேர் இருந்தாங்க. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் கொண்டு போய் சம்பாதித்த எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கணும். ஒருவர் புதிதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதலாவது கட்டளை என்ன தெரியும்? முதல் காரியம் என்ன செய்யணும் தெரியுமா? அவர்கள் பேரில் இருக்கிற அசையும் அசையா சொத்துக்களை விற்பனை செய்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கணும். அனனியாவும் சப்பிராலும் அதை செய்தார்கள். தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்களை விற்பனை செய்தார்கள். யாருக்காக? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக. இடமாகவும் பொருளாகவும் நிலமாகவும் இருக்கும்போது வராத பண ஆசை பணமாக பார்த்த உடனே வந்து விடுகிறார். அன்பானவர்கள், எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஆதி திருச்சபையில் வாழ்ந்த அனனியா சப்பிராலுக்குள்ளே இந்த பண ஆசை புகுந்து விடுகிறது. நிறைய இடம் இயேசு கிறிஸ்து சொல்றார். அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பணத்தை குறித்து அவர் பேசுகிற டீச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான வார்த்தைகள்.
ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழையுமா? அது கூட நடக்கலாம். ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாண்டார். ஒரு பணக்கார வாலிபன் இயேசு கிறிஸ்து வந்து சந்திக்கிறார். ஆண்டவர், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்வது? கட்டையிலெல்லாம் பின்பற்று. எல்லா கட்டையிலும் நான் பின்பற்றேன், சின்ன வயதிலிருந்து பின்பற்றேன். ஒரே ஒரு குறை, என்னது? ஒருடம் இருப்பதை கொஞ்சம் விற்று, அதெல்லாம் முடியாது. நித்திய ஜீவனா இந்த பணமா என்ற ஒரு நெருக்கடிக்கு அந்த வாலிபன் வரும் பொழுது எதை தேர்வு செய்கிறான் சொல்லுங்க? பண ஆசை. அப்ப பண ஆசை வலிமை கொண்டது. எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான மனிதனையும் விளைவிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது பண ஆசை. அதனால தான் நான் சொல்லுவேன், when we handle money, நீங்கள் பேங்க்கில் பணத்தை கையாளுகிற வேலையை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் சொல்லுங்க, be alert. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் பக்கத்தில் இருக்கிற அந்த பணம் எளிதாக நம்மை ஆள ஆரம்பிச்சு பலவீனப்படுத்தி விடும் நம்மை. அதில் தான் யார் தடுமாறுறா? யூதாஸ். இத்தனை வருடம் அவரோடு கூட பயணித்த ஒரு சீடன் இந்த பண ஆசையிலே விழுந்து போறார். பண ஆசையிலே தடுமாறி விழுந்து விட்டார். அவரால் என்ன செய்ய முடியல, கடைசி வரை மீண்டு எழ முடியாதபடி தன் பக்கமாக அந்த பண ஆசை அவர்களை இழுத்துக் கொள்கிறார். முதல் காரியம். இரண்டாவது காரியம், லூக்கா 26, 24, லூக்கா 22, 21, யோவான் 5, 70 இதெல்லாம் நம்ம பார்ப்போமானால் அநேக எச்சரிக்கைகள் யூதாசுக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு முன்பு நிறைய வார்னிங் அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், அவன் பிறவாதிருந்தால், இப்படி அநேக எச்சரிக்கைகள் யூதாசுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. நிறைய எச்சரிக்கைகள். நீங்கள் கொடைக்கானல் போன்ற பட்டணத்தை நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பெரிய வளைவிலும் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. மெதுவாக செல்லவும், ஒளி எழுப்பவும், மேலே வருகிற வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வரிசையாக வச்சுருப்பாங்க. எதற்கு இந்த எச்சரிக்கை? நாம் பாதுகாப்பாக போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர வேண்டும், பாதுகாப்பாய் போய் சேர வேண்டும். இந்த எல்லா வளைவுகளிலும் இந்த எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்படுகிறது. ஆனால் நீங்க பாருங்க, யூதாஸ் ஒரு நிறைய ஆசீர்வாதங்களை பெற்ற மனிதன். ஏன்னா யூதாஸை போல இத்தனை வாய்ப்புகள் யாருக்குமே சொல்லுங்க கிடைக்கல. அந்த கான்வர்சேஷன்லாம் பாருங்க, நிறைய கான்வர்சேஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கும். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். ரவி நானோ, பிரபு நானோ. இவ்வளவு சீடர்களின் அழுகை, இயேசு கிறிஸ்துடைய கண்ணீர் இவ்வளவு இருந்தும் யூதாசுடைய இருதயத்தில் ஒரு சலனமும் வரவில்லை. ஒரு சின்ன ஒரு அதிர்வு கூட அவருடைய இருதயத்தில் ஏற்படவில்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? இந்த பண ஆசை அப்படியே ஸ்ட்ராங்கா வந்து உட்கார்ந்துருச்சு. அநேக எச்சரிக்கைகளை தொடர்ந்து உதாசீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீங்க பாருங்க, காட்டி கொடுப்பதற்கு அவன் திட்டமிட்டாச்சு, பணத்தை வாங்கியாச்சு, இப்ப காட்டி கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். இந்த இடைப்பட்ட வேலையில இத்தனை எச்சரிக்கைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்தே வருகிறது. ரொம்ப பக்கத்தில் அப்படியே உட்கார்ந்து எல்லாரும் அந்த கடைசி, நாளைக்கு நீங்க அதை தான் தியானிப்பீங்க, அந்த லாஸ்ட் சப்பர், கடைசி இரவு உணவிலே அருகருகே எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இருதய துடிப்பை அவனால் உணரவே, யூதாசால் உணரவே முடியவில்லை. நிறைய எச்சரிக்கைகளை சாதாரணமாக அவர் எடுத்துக்கொண்டார். மார்க் 14 அதிகாரம் 18 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் 14:18. மார்க் 14:18. பாருங்க, அவர்கள் பந்தி அமர்ந்து அருகருகே சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது 19 பாருங்க, அவர்கள் துக்கமடைந்து நான் யோசிப்பேன், எல்லாரும் கண்ணீர் விட்டுருப்பாங்க, எப்படி ஆண்டவரை உங்களை காட்டி கொடுக்க முடியும்? அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க துவங்குகிறார்கள்.
உடைக்கவே முடியாத ஒரு இருதயமாய் அவருடைய இருதயம் மாறிவிட்டார். உடைக்கவே முடியாத ஒரு இருதயம், கல்லான ஒரு இருதயம். எப்படிப்பட்ட கண்ணீரும் யூதாசுடைய இருதயத்தை உடைக்க முடியவில்லை. இத்தனை எச்சரிக்கைகளையும் சாதாரணமாக கையாளுகிறார் யாரு? யூதாஸ். அவருடைய வாழ்வினுடைய மிகப்பெரிய சறுக்கல்களுக்கு காரணம் ரொம்ப அஜாக்கிரதையாக இந்த எச்சரிக்கைகளை தொடர்ந்து புறந்தள்ளி கொண்டே வருகிறார் அவர். இந்த கடைசி இரவு உணவு அவருக்கு கிடைத்த அழகான ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யூதாசை காட்டிலும் பெரிய துரோகம் செய்தவர் யார்? பேதுரு. அப்படிதானே? இவர் தான் இயேசு கிறிஸ்து. அதுதான் யூதாசுடைய வேலை. அவர் யார் என்றே தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிய பேதுரு. ஆனால் பேதுரு எங்க வந்து சேர்ந்துட்டாரு? ஆண்டவருடைய அந்த சமூகத்திற்குள்ளே வந்து சேர்ந்து விட்டார். யூதாஸ் அந்த இடத்தை இழந்து போனார். காரணம் என்ன? தொடர்ந்து கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் அவர் புறம்பே தள்ளிவிட்டார். எச்சரிக்கைகள் எல்லாவற்றையும் சாதாரணமாக அவர் புறந்தள்ளி கொண்டே அவர் வந்தார். மீள முடியாத ஒரு பாவத்திலே அவர் சறுக்கி விழுந்து போனார். அடுத்த குறிப்புக்கு நம்ம வந்துடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். யோவான் 13:2. ரைட். இங்க பாருங்க, யூதாசுக்குள்ளே இப்ப யார் உள்ள நுழையிறா? சொல்லுங்க. சாத்தான் உள்ளே நுழைகிறான். யூதாசுக்குள்ளே சாத்தான் உள்ளே நுழைகிறான். நான் சொல்லுவேன், நான் முந்தி ஒரு பிரசங்கம் ரெடி பண்ணேன், சாத்தானின் தந்திரங்கள் என்று ஒரு 13 தலைப்பை ஆயத்தம் பண்ணேன். அதில் முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா, சாத்தான் எப்போதும் நேரடியாக ஒரு மனிதனை சந்திப்பதே கிடையாது. அவன் எப்போதும் என்ன செய்வான்? மற்றவருடைய உருவத்திலே தான் அவன் வருவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமில் படப்போகிற பாடுகளை குறித்து, துன்பங்களை குறித்து மிகுந்த வியாகுலத்தோடு பேசிட்டு இருக்கிறார். உடனே குறுக்க பேதுரு, இதெல்லாம் நடக்கவே விட மாட்டேன், இதெல்லாம் நமக்கு நேரிடவே நான் அனுமதிக்கவே மாட்டேன்னு வராரு பேதுரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல, அப்பாலே போ சாத்தான். ஏன் பேதுருவை சாத்தான்னு சொல்றாரு? சாத்தானின் தந்திரம் பேதுருவின் வாயின் வழியாக வருகிறது. அதான் பிரச்சனை. பாடுகள் இல்லாம, துன்பமே இல்லாம ஆசீர்வாதத்தை பெறுவதுதான் சாத்தானின் தந்திரம். அதை யார் சொல்றா? இப்ப பேதுரு சொல்றார், இதெல்லாம் நமக்கு நேரிடவே கூட, நேரிட நான் விடமாட்டேன் என்றுதான் அங்க மொழிபெயர்க்கணும். நேரிடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று மொழிபெயர்க்கப்படுகிறாங்க. இது யாருடைய தந்திரம்? பாடுகள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம். இந்த பாடுகள், சிலுவைய மரணத்தின் வழியாகத்தான் ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய திட்டம். ஆனால் அது நேரிடக்கூடாது என்று பேதுரு என்ன செய்கிறார்? வந்து இங்கே குறுக்கே நிற்கிறார். அதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். யார் வந்திருப்பது என்பதை ஆண்டவர் அங்கே அறிந்து கொள்ளுகிறார். அடுத்த குறிப்புக்கு நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை நம்ம பாடலாம். 18வது பாடல் நம்ம பாடுவோம். பதினெட்டாவது பாடல். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரின் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். துழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கும் உண்டு. பிரபுக்களோடும்
வரச் செய்பவர் உனக்கும் உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர். கடைசி பாடுவோம். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பாடுவோம். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை விடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணை கேடகமானவர், அவர் துணை கேடகமானவர். ரைட், அடுத்த குறிப்புக்கு நம்ம வந்துடலாம். பிசாசு சாத்தான் இப்போ யூதாசுடைய இருதயத்துக்குள்ளே புகுந்தான். ஏன் யூதாசுடைய இருதயத்துக்குள் அவனால் எளிதாக நுழைய முடிகிறது? ஆல்ரெடி பண ஆசையில் அவர் விழுந்து போனார். எளிதாக இந்த பாவம் செய்கிற ஒரு மனிதனுக்குள்ளே எளிதாக அவனால் என்ன செய்ய முடியும்? நுழைய முடியும். ஆனால் பிசாசு நம்முடைய இருதயத்தில் நுழைய முடியாதபடி தடுக்கக்கூடிய பலன் நமக்கு சொல்லுங்க உண்டு. நீங்க எபேசியர் 6:11 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று பல வசனங்கள் பைபிள் இருக்கு. பிசாசு ஆளுகை செய்யும்படி சாத்தானுடைய ஆளுகைக்கு அவன் இடம் கொடுத்தான். இருதயத்தில் அவன் சிம்மாசனமிட்டு அமர்ந்துட்டான். சாதாரணமாக போகல, ஆழமாக ஸ்ட்ராங்காக யூதாசுடைய இருதயத்தில் அவன் அமர்ந்து விட்டான். அதான் சொல்லுவாங்க வேடிக்கையாக, சாத்தான் இந்த உலகத்தில் இருப்பதை நம்ம தடுக்க முடியாது, ஆனால் நம்முடைய இருதயத்தில் அமர்வதை நம்மால சொல்லுங்க தடுக்க முடியும். காகம் நம்முடைய தலையின் மேலே பறப்பதை தடுக்க முடியாது, ஆனால் நம்முடைய தலையிலே கூடு கட்டாமல் தடுக்க முடியும் என்று சொல்லுவார்கள். சாத்தான் இந்த யூதாசுடைய இருதயத்துக்குள்ளே அமர்ந்ததுனால முழுமையாக அதற்கு அடிமையாய் இந்த யூதாசால் எதுவும் செயல்படவே முடியாத அளவிற்கு ஒரு நிலைமைக்கு வந்து விடுகிறார். சாத்தான் இப்பொழுது ஆளுகை செய்ய துவங்கிவிட்டார். சாத்தான் இப்பொழுது ஆளுகை செய்கிறான். எப்படி ஒரு மதுபானத்தை குடித்த பின்பு அந்த மதுவினுடைய மயக்கம் அந்த மனிதனை ஆட்டி படைக்கிறதோ, அதே போல யூதாசுடைய இருதயத்துக்குள்ளே சாத்தான் அமர்ந்த பின்பு அவன் இப்பொழுது செயல்பட துவங்கிவிட்டான். சாத்தானுடைய இருதயத்திற்கு யூதாஸ் இடம் கொடுத்தார். அதான் அவருடைய வாழ்வினுடைய சறுக்கல்கள். சரி, இப்போ யூதாஸில் நல்ல காரியம் இருக்கிறதா? இருக்கிறது. நம்ம அதை தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:3 நம்ம வாசிப்போமானால், மத்தேயு 27:3 மனஸ்தாபம். ஒருவேளை யூதாசுடைய வாழ்க்கையில நடந்த இந்த மனஸ்தாபம் தாமதமாய் வந்தது. யூதாசுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து ஆராய்ச்சி செய்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பின்பு 30 வெள்ளி காசோடு கூட அவன் தலைமறைவாயிட்டான். நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை யாராலும் பிடிக்க முடியாது என்ற எண்ண ஓட்டம் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிடிக்க வரும்போது என்ன நடக்குது? எல்லாம் தலைகீழாக மாறிவிடுகிறது. யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய நான் தான் அவர்னு வந்துட்டார். இப்போ அவர் இதிலிருந்து தப்பிப்பதற்கோ
எஸ்கேப் ஆகுறதற்கோ முயற்சி செய்யலை. நீங்கள் இந்த இந்த கெத்சமனியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிற வார்த்தைகள் பாருங்க, பிரில்லியண்டான வார்த்தைகள்ங்க. நீங்கள் தேடுவது நான், ஆனால் இவர்களை போக விடுங்கள். அந்த வேதனைகளையும் பாடுகளையும் இந்த சீடர்களுக்கு ஒரு திரும்ப வேதனை கூட வரக்கூடாது என்பதை ஆழமாக அங்கே வெளிப்படுத்தினார். வாட் அ லவ்! எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. ஒருத்தருமே இல்லைங்க, ஒருவருமே இல்லை. அவரை பிடிக்க வந்து நான் தான் அவர், அவ்வளோதான். நீங்கள் தேடுவது நானானால் இவர்களை விட்டு விடுங்கள், இவர்களை போக விடுங்கள். இப்ப யூதாஸ் நினைத்ததற்கு தலைகீழா நடக்கிறது. யாராலும் அவரை பிடிக்க முடியாது என்று அவன் எண்ணுகிறான். ஆனால் நான் தான் அவர் என்று பகிரங்கமாகவே ஆண்டவர் அங்கே முன்னாடி போறார். பகிரங்கமாக ஆண்டவர் அங்கே முன்னே செல்லுகிறார். இதை காட்டி கொடுத்த பின்பு அவர் மறைந்து ஒரு இடத்துல இருக்கிறான். கடைசியில் அந்த வசனம் சொல்லுங்க, அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு கேள்விப்பட்டு அந்த மறைவான இடத்திலிருந்து வெளியே வருகிறார். இனிமேலும் நான் மறைந்திருப்பது நல்லதில்லை. மனஸ்தாபம் அப்படி இருதயத்தில் வந்துச்சு. ஒரு மனிதன் மனம் திரும்பணும் அப்படின்னா அதற்கான கீ நோட் என்ன, முதலாவது என்ன வரணும்? நான் செய்தது பாவம் என்ற ஒரு உணர்வு ஒரு மனதிற்குள்ள வரணும். அப்படின்னா மனஸ்தாபம் தாங்க முதல்ல வரணும். ஐயோ, நான் இப்படி அவங்கள கோபமாக பேசிட்டேனே, நான் இப்படி துரோகம் செய்து விட்டேனே, இப்படி காட்டி கொடுத்து விட்டேனே என்ற ஒரு மனஸ்தாபம் தான் மனம் திரும்புதலுக்கு நேராக நம்மை நடத்த முடியும். மனம் திரும்புதலுக்கு நேராக நம்ம நடத்த முடியும். 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மனஸ்தாபம் ரட்சிப்புக்கு ஏற்ற மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 7:10. முதல் காரியம் அவர்கிட்ட இருக்கிற ஒரு காரியம், நல்ல காரியம் என்ன? மனஸ்தாபப்பட்டார். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததை நினைத்து அவருக்கு மரண ஆக்கினை தீர்ப்பிடப்பட்டு விட்டது என்பதை அறிந்து மனஸ்தாபம். நம்ம வாழ்க்கையில் மனஸ்தாபப்படுறோமா? யூதாசன் சொன்னவுடன் நம்முடைய மனசில் என்ன வருது? என்ன ஞாபகம் வருது? காட்டி கொடுத்தது மாத்திரம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பேதுருவை குறித்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி செஞ்சேன். நான் பேதுரு மறுதலித்ததை குறித்து ஒரு சின்ன ஒரு ஆய்வு செஞ்சேன். அதில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன தெரியுமா? எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ரகசியம் என்ன தெரியுமா? பேதுரு மாட்டிக்கொண்டதுனால்தான் மறுதலித்தான். எல்லாம் நீங்கள் பாருங்க, ஒரு 2-3 வசனத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மத்தேயு 26:56. மத்தேயு 26:56. அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போன எல்லா இடத்துல இந்த 2 வசனம் வருதுங்க. ஒரு வசனம் கழிச்சு 58ஆம் வசனம், பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்றான். எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள், பேதுரு மாத்திரம் தூரத்திலே பின் சென்றான். அப்படியே நீங்க மார்க்குக்கு வாங்க. எல்லா சுவிசேஷ நூட்களும் இதை சரியாய் அழகா பதிவு பண்றாங்க. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். 54ஆம் வசனம் சொல்லுகிறது, பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று. யோவான் சுவிசேஷம் 18:15, பேதுரு தூரத்திலே பின் சென்றான். எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அப்போதாங்க ஆவியானவர் ஒன்றை வெளிப்படுத்தினார். யாருமே மாட்டிக்கொள்ளவில்லை. யார் மட்டும்தான் மாட்டிக்கொண்டா? சொல்லுங்க, பேதுரு மட்டும்தாங்க மாட்டிக்கொண்டா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முற்றும் முழுதும் கைவிட்டு விட்டு அவரால் ஓடவே முடியவில்லை. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று சீடர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கும் பொழுது பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நித்திய ஜீவ வார்த்தையில் உம்மிடம் அல்லவா இருக்கிறது, நாங்கள் எங்கே ஓடுவோம்? தட் இஸ் கால்டு பீட்டர். பேதுருட்ட நிறைய பாசிட்டிவ் இருக்குங்க. நமக்கு பேதுருன்ன உடனே என்ன ஞாபகத்து வருது? மறுதலிச்சான். நிறைய பாசிட்டிவ் இருக்கு. அவர் மாத்திரம்தான் சிக்கி கொண்டார். எல்லா சீடர்களும் ஓடிவிட்டார்கள் என்று 4 சுவிசேஷங்களும் அழகா பதிவு செய்து வைத்திருக்கிறது. பேதுரு மாத்திரம் தூரத்திலே பின் சென்றார். பேதுரு மாத்திரம் தூரத்திலே. நான் இந்த செய்தி ஆயத்தம் செய்யும்பொழுது யோசித்து பார்த்தேன். எங்கள் வீட்டில் 4 பசங்க, ஒரு அக்கா. பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் திருமணம் செய்து கொடுத்தோம் எங்கள் அக்காவை. எங்கள் அக்கா ஒரே பெண்ணால் எல்லாரும் ரொம்ப அன்பாக இருப்பேன் எங்கள் அக்கா மேலே. திருமணம் முடிஞ்சிச்சு. 3ஆம் நாள் மறு வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு சீர்பொருட்கள்லாம் இறக்கி வச்சாச்சு. இறக்கி வச்சுட்டு அவங்க நல்ல விருந்து கொடுத்தாங்க மாப்பிள்ளை வீட்டில் இருந்து. சாப்பிட்டுட்டு வண்டி ஏறிட்டோம்.
வண்டி ஏறினா எங்களால் அந்த இடத்த விட்டு வரவே முடியலை. எங்கள் கூடயே இருந்த எங்கள் அக்காவை இப்பொழுது சொல்லுங்கள் தனியாக விட்டுட்டு போகிறோம். எங்கள் காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயுமே விளாண்டவ இப்பொழுது அவளை தனியாக விட்டுட்டு போகிறோமே. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், வண்டி ஆஃப் பண்ணுங்க. பேதுரு அப்படி தாங்க இருக்கிறார். அவரை முழுவதும் தள்ளிவிட்டு அவரால் ஓடவே முடியவில்லை. இந்த யூதாஸ் கூட மனஸ்தாபப்பட்டார். தான் செய்த பாவத்தை குறித்த ஒரு மனஸ்தாபம். இரண்டாவது காரியம், யூதாஸை பார்க்கிற இரண்டாவது காரியம், மீ அலோன். எனக்கு நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு கேரக்டர் இதாங்க, விஷயம்தான். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததனால் நான் மாத்திரம் பாவம் செய்தேன். மீ அலோன். இந்த பாவத்திற்கான காரணம் நான் மட்டும்தான். நமக்கு தெரியும் இந்த பாவத்தில் இது ஒரு கார்ப்பரேட் சின், ஒரு கூட்டு பாவம். அநேகர் இந்த பாவத்தில் சம்மந்தப்படுறாங்க. சாத்தான் வருகிறான், பிரதான ஆசாரிகள் பண ஆசையை உண்டாக்குறாங்க அவருடைய இருதயத்தில். இப்படி அநேகர் சேர்ந்து செய்கிற இந்த பாவத்தில் இப்போ அவர் அறிக்கை செய்யும்போது சொல்றார், நான் மாத்திரம் தாங்க இந்த பாவத்துக்கு காரணம். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம செய்கிற காரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் செய்கிறார்கள், நானும் செய்கிறேன். எல்லாரும் செய்யாத பாவத்தையா நான் செய்து விட்டேன். எவ்வளவு தூரம் யார் மீது குற்றம் சொல்லி தப்பிக்க முடியுமோ அதை நம்ம செய்வோம். முதல் பைபிளில் வரக்கூடிய முதல் சம்பவம் பாருங்க. நான் வேண்டாம் என்று கனியை விளக்கின கனியை பிசித்தாய நான் இல்லை, ஏவாள். ஸ்திரியே நீ இப்படி செய்தது என்ன? நான் கிடையாது, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. யூதாஸ், நான் மாத்திரம்தான் காரணம், மீ அலோன். இந்த சிலுவை மரணத்திற்கான மூல காரணம் நான் தான். யாருமே சொல்ல முடியாதுங்க, அப்படி யாருமே சொல்ல முடியாது. எவ்வளவு தூரம் ஒரு மிகப்பெரிய துரோகத்திலிருந்து நம்ம தப்பிப்பதற்கு நம்ம பிரயாசப்படுவோமே ஒழிய யாரும் முழு மனதோடு கூட வந்து நான் மாத்திரம்தான் இதற்கு காரணம் என்று சொல்லவே மாட்டாங்க. சிறிய பாவமோ பெரிய பாவமோ, சிறிய தவறு பெரிய தவறு, நான் மாத்திரம்தான் இந்த பாவத்திற்கான மூல காரணம். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன். தாவீது சொல்லும் பொழுது அவர் பாவரிக்கை செய்கிறார். சங்கீதம் 51, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். இது நமக்கு வேண்டுங்க. மனஸ்தாபப்படுகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வேண்டும். நாம் செய்கிற தவறை ஒத்துக்கொண்டு நான் தான் அதற்கு காரணம். எனக்கு யோனாட்டை பிடிச்ச, நேற்று அந்த அதை நான் சொல்லலை, நேரம் கழித்து போயிட்டேன். யோனாட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், ஏன்னா நம்ம நேற்று ஃபுல்லாக நெகட்டிவ் மட்டும் தான் பார்த்தோம். அதில் ரொம்ப பிடிச்ச காரியம் என்னன்னா, இந்த ஜலமெல்லாம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது யோனா வந்து சொல்கிறாரு, என்னை தூக்கி சமுத்திரத்தில் போடுங்க, அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு முன்பாக அமைதியாய் மாறிவிடும். யாருங்க சொல்லுவா? கடலில் விழுந்தாலே தப்பிக்க முடியாது. இதில் கொந்தளித்து கொண்டிருக்கிற ஒரு கடல். அந்த கப்பலில் போகிற எல்லாரும் எப்படியாவது உயிர் பிழைத்தால் போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிற நிலைமை. பொருட்களை எல்லாம் தூக்கி கடலில் வீசியாச்சு, நமக்கு உயிர் மட்டும் கிடைத்தால் போதும் என்று சொல்லி யோனா சொல்றார், நான் என்னை தூக்கி சமுத்திரத்தை போடுங்க, என்னை தூக்கி சமுத்திரத்தை போடுங்க, இதற்கு காரணம் நான் தான். அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு முன்பாக அமைதியாய் மாறிவிடும். யார் சொல்ல முடியும் இப்படி? இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் உண்மை பேசாமல் இருப்பதற்கு காரணம் தெரியுமா? சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுது யாரும் உண்மை பேச மாட்டோம். பேதுரு அவரையே நானும் அவர்களில் ஒருவன் இல்லை என்று சொன்னதற்கு காரணம், அங்கே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இயேசு கிறிஸ்து விசாரையின் சத்தம், அடி அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கு. சொன்னால் நம்மை அடிப்பாங்க, சூழ்நிலை எதிராக இருக்கிறது, அதனால அவர் இல்லை என்று சொல்லுகிறார். யோனா சூழ்நிலை எதிராக இருக்கிறது, ஆனாலும் சொல்லுங்க நான் தான் அதற்கு காரணம் என்று சொன்னார். விவேகானந்தருடைய பொன்மொழிகளில் ரொம்ப அழகான ஒரு பொன்மொழி உண்டு. பொய் பேசி தப்பிக்காதே, உண்மை பேசி மாட்டிக்கொள். பொய் பேசி தப்பிக்காதே, உண்மை பேசி மாட்டிக்கொள். பொய் உன்னை வாழ விடாது, உண்மை உன்னை ஒரு நாளும் சாக விடாது என்றவர் முடிப்பார். இங்கே யாரிடமும் யார் மீதும் குற்றம் சொல்லி தப்பிக்காமல் நான் தான் இந்த பாவத்திற்கான காரணம். அடுத்த காரியம் நாம் பார்த்தலாம். மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரத்து 4 வசனம்.
அதில் பாருங்க, ஒரு நல்ல ஒரு வார்த்தை வருது மத்த 27 3ஆம் வசனம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனசாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசையும் பத்திரமாய் எடுத்துக்கொண்டு வருகிறார். வாங்கிட்டு போன 30 வெள்ளிக்காசை மரண ஆக்கினைக்கு அவர் ஒரு குகையில் போய் மறைந்து கொண்டார். இப்பொழுது அவருக்கு மரண தீர்ப்பிடப்பட்டு விட்டது. அவரால் அங்கே தொடர்ந்து இருக்க விரும்பவில்லை. அந்த 30 வெள்ளிக்காசையும் எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியர்கிட்ட வர்றார். எதற்கு வர்றார்? ஒரு 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 ரகசியம் அதற்குள்ள இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த 30 வெள்ளிக்காசை நான் வாங்கினேன், அவரை காட்டி கொடுத்தேன். முடிச்சிருங்க. இப்போ அதை திரும்ப நான் என்ன செய்கிறேன்? பத்திரமா அவன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வரேன். ஆனால் பாருங்க, அடுத்த டிபேட்டுக்கு அவங்க போகவே கிடையாது ஆசாரியர்கள். எங்களுக்கு என்ன அது உண்பாடு, அவ்வளோதான். எங்களுக்கு என்ன அது உண்பாடு. அப்போ என்ன, தான் செய்த பாவத்திற்கான ஒரு பரிகாரத்தை எப்படியாவது தேட வேண்டும் என்ற ஒரு தொடர் முயற்சியில் அவர் இறங்குறார். இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். நம்ம வீட்டு பையன் +2 எக்ஸாம் எழுதுறான். வீட்டில் ஹால் டிக்கெட்டை வச்சுட்டு போயிட்டான். எப்படிப்பட்ட ரெக்கமெண்டேஷனும் எடுபடாது இல்லையா? ஹால் டிக்கெட்லாம் உள்ள விட மாட்டாங்க. நம்ம என்ன செய்வோம்? எவ்வளவு விரைவாக அந்த பள்ளிக்கூடத்தில் போய் அந்த ஹால் டிக்கெட்டை கொடுக்க முடியுமோ அவன் செய்த அந்த தவறுக்கு நம்ம ஒரு பரிகாரத்தை தேடுவோம். எப்படியாவது பிரயாசப்பட்டு அந்த பரீட்சை எழுதுகிற 10 மணிக்குள்ளே கொண்டு போய் ஹால் டிக்கெட்டை கொண்டு போய் அந்த பொறுப்பாளரை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளோ வேகமாக ஓடுவோம். டிராஃபிக்காக இருந்தாலும் சரி, எவ்வளவு விரைவாக குறுக்கு வழியெல்லாம் கண்டுபிடிச்சி வேகமாக போய் அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஓட பிரயாசப்படுவோம். பத்தியா, அதே போல் ஒரு ஓட்டம் இங்கே இருக்கிறது. என்னது? எப்படியாவது ஒரு பரிகாரம். அன்பானவர்களே, இங்கே வரக்கூடிய இந்த பரிகாரம் என்பது என்னன்னா, நிறைய நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், நான் செய்த பாவத்திற்கு எல்லாவற்றையும் அவர் தீர்வு கண்டு விட்டார் என்று நம்ம நிறைய நினைக்கிறோம். சில பாவங்களுக்கு நாம் தான் பரிகாரம் தேடணும். சில பாவங்களுக்கு நான் தான் பரிகாரம். என்ன பரிகாரம் தெரியுமா? நான் ஒரு அரசாங்க வேலை செய்கிறேன், ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி நான் ஒரு வீடு கட்டுறேன், நிறைய பணத்தை சம்பாதிக்கிறேன். நீங்கள் பாருங்க, நம்ம சகை, நான் இதுக்கு முன்னாடி அநியாயமாய் வாங்கினேன், இனிமே வாங்க மாட்டேன்னு சொல்லலை. சொல்லுங்க, ஏற்கனவே சேர்த்து வச்சதை ஃபுல்லாக என்ன செய்கிறாரு? தட் இஸ் கால்ட் ரிப்பண்டன்ஸுங்க. மனம் திரும்புதல், பரிகாரம் தேடுதல் என்றால் என்ன? இதுக்கு முன்னாடி நான் பாவம் செய்தேன், இனிமேல் செய்ய மாட்டேன் என்பது அல்ல. அன்பானவர்களே, ஏற்கனவே நான் செய்த பாவத்தினாலே சேர்த்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நான் டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். அதனால தான் அவர் சொல்றாரு. இந்த சகை பாருங்க, பைபிளில் இருக்கிற கேரக்டரில் ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதர். அநேகர் நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் சகையை மாத்திரம்தான் இந்த பாவத்தினால் சம்பாதித்த பொருட்கள் இருக்கிற இந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவரை அவர் அழைத்துட்டு போகவே கிடையாது. சகைவே இன்றைக்கு ஒரு வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா போடுறாரு. ஆனால் வீட்டுக்குள்ள அவரை கொண்டு போகவே முடியல. எல்லாம் அநியாயமாய் சம்பாதித்து எல்லாம் அங்கே இருக்கிறார். அப்பதான் சொல்றாரு, நான் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனை எல்லாவற்றையும். எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக இத்தனை வருடமாக சம்பாதித்த எல்லாவற்றையும் தூக்கி எறிகிற ஒரு துணிவு வருதாங்க பாருங்க. அதுதாங்க மனம் திரும்புதல். இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் இந்த பணமோ பொருட்களோ எனக்கு பெரியது அல்ல என்று சொல்லுகிற ஒரு மனம் திரும்புதல். சில பாவங்களுக்கு நம்ம தான் பரிகாரம் பண்ணணும். ஒருத்தரோட நம்ம வைராக்கியமா இருக்கிறோம், பேசாம இருக்கிறோமா? சொல்லுங்க, நான் தான் போய் பேசணும், நான் உங்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், நான் உங்களோட ஒப்புரவாகணும். இந்த பரிகாரத்தை ஆண்டவர் செய்ய முடியாது. யார் தான் செய்யணும்? நான் தான் செய்யணும். நீ காணிக்கை கொண்டு வரும் பொழுது யார் மேலே குறைவு இருக்குமானால் நீ ஒப்புரவாக. முதல்ல எப்படி வேணாலும் நீ வாழ்ந்துட்டு நீ கருப்பு பணத்தை கொண்டு வந்து போடு என்று சொல்லுகிற ஒரு தெய்வம் அல்ல. முதல்ல மனிதர்களுக்குள்ளே நீங்க முதல்ல சந்தோஷமா இருங்க, ஐக்கியமா இருங்க என்று அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை விரும்புகிற ஆண்டவர். அல்லேலூயா. எல்லா தெய்வத்தோட 101வது தெய்வமாக நம்முடைய ஆண்டவர் வைக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு மற்ற தெய்வங்கள்லாம் என்ன நடக்குது? கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் கொட்டுறான், தவறா சம்பாதிச்சு அப்படியே கொண்டு அதை கொட்டி கடவுளையும் பங்காளியும் அவன் மாற்றிக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி போதிக்கவே கிடையாது. முதல்ல எனக்கு தேவை என்னது? ஐக்கியம், சமாதானம். அதுக்கடுத்து தான் இந்த காணிக்கை. அப்போ என்ன செய்கிறார்? பரிகாரம் செய்கிறார்.
எப்படியாவது தான் செய்த இந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரத்தை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த பரிகாரம் ஒருவேளை தோல்வியிலே முடிந்தது. இது நடக்கல. வேகமாக எவ்வளவோ விரைவாக செயல்பட்டும் அவரால் பரிகாரத்தை தேட முடியல. கடைசியில் என்ன செய்யற? யூதாஸ் சூசைட் பண்ணிட்டார். நான் யோசித்து பார்த்தேன், இந்த இந்த மரித்து போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம், மரித்து போக வேண்டும் என்ற எண்ணம் எப்படி அவருக்குள்ள வருது? இந்த தற்கொலை இயேசு கிறிஸ்துவின் மேல அவர் வைத்த அளப்பரிய அன்பினுடைய ஒரு அடையாளம். நம்ம எவ்வளவு துரோகம் பண்றோம், மற்றவங்களுக்கு எதிராக எவ்வளவு துரோகம் பண்றோம். அந்த துரோகத்திற்கு ஏதாவது ஒரு சிறிய ஒரு தண்டனையாவது நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? அதற்கு நம்ம சம்மதிக்கிறோமா? சம்மதிக்க மாட்டோம். இந்த குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்த பின்பு நான் உயிர் வாழவே, தட்ஸ் கால்ட் லவ். அவ்வளவு பெரிய அன்புங்க. நான் செய்த இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்து விட்டு நான் இந்த உலகத்தில் வாழவே கூடாது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாருங்க. அதான் சொல்லுவாங்க, இந்த மகன்றில் பறவைகள்னு ஒரு பறவைகள் இருக்கு. நீங்க இலக்கியத்தில் படிச்சிருப்பீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். மகன்றில் பறவைகள், அவைகள் தண்ணீரின் மேலே அப்படியே பறந்து ஜோடியாக போய் கொண்டே இருக்கும். அப்படி தண்ணீர் மேலே அழகாக ஜோடியாக சுற்றி கொண்டே இருக்கும். இணை பிரியாமல் ஒன்றாகவே அவைகள், அந்த மகன்றில் பறவைகள் பறந்து கொண்டே இருக்கும். ஒரு தாமரை இலையோ ஒரு சிறிய செடியோ அவைகளை பிரிக்க வேண்டிய நிலைமை வந்தால் ஒன்று மரித்து போய்விடும். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பின்பு நான் உயிர் வாழவே கூடாது. அதாங்க அன்பு. அதான் அன்பு. இந்த குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்த பின்பு நான் எப்படி உயிர் வாழ முடியும் என்கிற அன்பு. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் யூதாஸ் நமக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நிறைய பாடங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் நம்ம ஒரு ரிவைன் பண்ணிடலாம். முதலாவது காரியம் யூதாஸை குறித்து நம்ம தியானிக்கிறோம். முதல் காரியம் என்னது? பண ஆசைக்கு அவர் இடம் கொடுத்தார். பண ஆசைக்கு இடம் கொடுத்த நம்ம வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பண ஆசை இல்லை ஒரு நாளும் தவறி விழாதபடி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். பண ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னு சொல்ல வேதம். எல்லா தீமைக்கும் அதுதான் வேர். வைராக்கியமான கிறிஸ்தவர்களை கூட இழுத்து கீழே தள்ளிவிடும் வலிமை கொண்டது பண ஆசை. இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், எச்சரிக்கைகளை உதாசீனப்படுத்துதல். நிறைய எச்சரிக்கைகள், நிறைய வார்னிங் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தே அவருக்கு வந்து கொண்டே இருக்கிறார். எல்லா எச்சரிக்கைகளையும் அஜாக்கிரதையாக அவர் கையாளுகிறார். அடுத்து நம்ம பார்த்தோம், யூதாஸ்ட இருக்கக்கூடிய அடுத்த காரியம் சாத்தானின் ஆளுகைக்கு இடம். அவன் முழுமையாக செயல்பட துவங்கிட்டான். இந்த யூதாசுடைய இரு சரீரத்துக்குள்ளே சாத்தான் முழுமையாகவே செயல்படுவதற்கு தன் மனதை, இருதயத்தை திறந்து கொடுத்தான். இன்னொரு காரியம் இருக்குது யூதாஸ்ட நம்ம கற்றுக்கொள்ள. இன்னொரு பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பை ரொம்ப எளிதாக உதாசீனப்படுத்தினார். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டேட்மெண்ட். லூக்கா 22:48 வேகமாக வந்து இயேசு கிறிஸ்துக்கு முத்தமிடுகிறான். ஏன்னா அவன் அப்படி தான் சொல்லி கூட்டி, நான் யாரை முத்தமிடுறோனோ அவரை நீங்கள் பிடிச்சிருங்க. அப்போ ஏசாமி கேட்குறாரு, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு கண்ணீர் வருங்க. எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறார் யூதாஸ். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வரும் மத்தேயு 26:50, சிநேகிதனே எதற்காக வந்திருக்கிறாய்? சிநேகிதனே யாரை பார்த்து சொல்றாரு? யூதாஸை பார்த்து சொல்றார், சிநேகிதனே எதற்காக வந்திருக்கிறாய். இந்த ரெண்டு வார்த்தைகளும் பாருங்க, எப்படிப்பட்ட கல்லான இருதயத்தையும் ஊடுருவி செல்லக்கூடிய வார்த்தைகள். ஆனால் யூதாசுடைய இருதயம் உடைக்கப்படவே இல்லை. அவர் எப்படியாவது மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் அப்படியே ஆண்டவர் கொடுத்து கொண்டே வந்தார். தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பையும் அவர் உதாசீனப்படுத்தினார். அவர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் ஞாபகப்படுத்த முதல் காரியம், மனஸ்தாபப்பட்டார். தான் செய்த பாவத்தை குறித்த மனஸ்தாபம். இரண்டாவது காரியம், மீ அலோ, நான் மாத்திரம்தான் பாவத்திற்கு காரணம். யார் மீதும் குற்றம் சொல்லி அவர் தப்பிப்பதற்கு அவர் விரும்பவில்லை. மூன்றாவது காரியம், தான் செய்த பாவத்திற்கு எப்படியாவது ஒரு பரிகாரத்தை தேட வேண்டும் என்ற ஒரு தொடர் முயற்சி அவர்கிட்ட இருந்துச்சு.
எப்படியாவது ஆண்டவரை இந்த சிலுவை மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு தொடர் முயற்சி. அன்பானவர்கள், நம்ம அழுது ஜெபிக்கும் பொழுது, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழுது ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய ஜெபம் எங்கிருந்து ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் சொல்லுங்க பதில் கொடுப்பார். ஒரு அருமையான கதையை சொல்லி நான் முடிச்சிடுறேன், எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதற்கான ஒரு ஸ்டோரி இது. 7ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 21:7 சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவா? சாராளுக்கு எத்தனை பிள்ளை சொல்லுங்க? ஒரே பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு, ஒரே பிள்ளை. ஆனா வசனம் சொல்றது சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவா? இந்த வார்த்தைக்கு ஒரு அழகான புனைவு கதை உண்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில். அந்த கதை என்ன அப்படின்னா, இங்கே இந்த சம்பவம்லாம் பாருங்க. இந்த ஈசாக்கு கொஞ்சம் வளர்ந்த உடனே விருந்து நடைபெறுகிறது. ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்கிறார். 8ஆம் வசனம் பாருங்க. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது, ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். இப்படி இந்த வசனத்திற்காக நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு கதை என்னன்னா, ஆபிரகாம் போய் ஆண்களை எல்லாம் அழைத்து கொண்டு வருகிறார். எதற்கு? இந்த விருந்திலே பங்கு பெறுவதற்கு. சாராள் போய் வீட்டு பெண்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்தாங்களாம் இந்த விருந்திலே பங்கு பெறுவதற்கு. ஆண்கள்லாம் வந்தாச்சு, பெண்கள்லாம் எதுக்கு வந்தாங்க தெரியுமா? இந்த வயதில் எப்படி சாராளுக்கு குழந்தை பிறந்திருக்க முடியும்? அந்த குழந்தை எப்படி ஒரு நோஞ்சான் குழந்தையாகத்தான் இருக்க முடியும்? எப்படி இந்த குழந்தைக்கெல்லாம் சாரால் பால் கொடுக்க முடியும் இவ்வளவு வயதான நிலைமையிலேன்? இதை கட்டாயம் பார்த்தாக வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு பெண்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர்கள் வரும்பொழுது தங்கள் கை குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வந்தார்களாம். ஏன்னா இதை யார் பார்க்கணும் சொல்லுங்க? சாரால் பார்க்கணும், எங்கள் பிள்ளைங்களாம் எப்படி புஷ்டியா இருக்கு. வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது சாரால் சமையல் அறையிலே உணவு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே கேலி பேச்சுக்கள் இங்கே. எப்படி இதெல்லாம்? எப்படி இதெல்லாம் பொய்? சாராளுக்கு எப்படி குழந்தை, எப்படி அவள் பால் கொடுக்க முடியும் இந்த வயதில்? யார்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க? யாரை ஏமாத்துறாங்க? இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சத்தம் போட்டு சிரித்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். இந்த சத்தம் சாராளுடைய காதுகளிலே கேட்டது. அந்த சமையலறையில இருந்து விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சாங்களாம். ஆண்டவரே, ஏன் எந்த வயதில் எனக்கு குழந்தை? இந்த உலகமே என்னை பார்த்து கேலி செய்கிறதே, இந்த மக்களெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்களே, இவ்வளோ அவமானம் எனக்கு எதுக்கு ஆண்டவரே? எதற்கு இந்த வயதில் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தீங்க என்று விம்மி விம்மி சாராள் அழ ஆரம்பித்தார்கள். அந்த அழுகின் சத்தம் கேட்கக்கூடாதபடி வாயை பொத்தி கொண்டே அழ ஆரம்பித்தார்கள். இந்த சாராளின் அழுகையை சொல்லுங்க கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த அழுகையை பார்த்தார். அடுத்த வினாடி பாருங்க, இந்த பெண்களால் அழைத்து கொண்டு வரப்பட்ட எல்லா சிறு பிள்ளைகளும் இப்பொழுது திடீரென்று அழத் துவங்கியது. அவர்கள் என்னென்னவோ செய்து அந்த குழந்தையை ஆசுவாசப்படுத்த முயற்சி பண்றாங்க. எல்லா குழந்தைகளும் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறது. சாராள் வந்து எட்டி பார்க்கறேன், என்ன ஒரே அழுகை சத்தம்? சாராள் சீக்கிரமா, எங்க பிள்ளை அழுகை நிறுத்த மாட்டேங்குது, எவ்வளவோ முயற்சி பண்ற எங்க பிள்ளைகள் அழுகை நிறுத்த மாட்டேங்குது, ஏதாவது செய். எல்லா பிள்ளைகளுக்கும் சாராள் பாலூட்டி அழுகை நிறுத்தினார். சாராள் ஒரு பிள்ளை அல்ல, பிள்ளைகளுக்கே பால் கொடுக்க முடியும் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? கண்களை மூடி ஜெபிப்போம். நாம் அமர்ந்த நிலையிலே நாம் கேட்ட செய்தியை நம்முடைய மனதிலே நாம் கொண்டு வருவோம். நாம் கேட்ட செய்தியை நம்முடைய மனதிலே நாம் கொண்டு வருவோம். நான்காவது பாடலை, பாடல் தளருக்கு 4வது பாடலை நாம் ஜெப நிலையிலே நம்ம பாடுவோம். பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும்
இயேசுதேவா உம்மை மறவேனே. செய்பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமும் இல்லை. மெய்யாகவும் துணை வேண்டுமையா, மெய்யாகவும் துணை வேண்டுமையா. எந்தன் ஐயா நின் பிள்ளை நான் அல்லவா, எந்தன் ஐயா நின் பிள்ளை நான் அல்லவா. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. உள்ளத்தில் நல்லெண்ணம் பல உண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகிறேன். உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டே, உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டேன். எந்த உடலை உமக்கென தந்துவிட்டேன், எந்த உடலை உமக்கென தந்துவிட்டேன். பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. மன்னவா உம்மிடம் ஓடி வந்தேன், பாவ மன்னிப்பு உண்டென நம்பி வந்தேன். மன்னிப்பு வழங்கினால் போதாது, மன்னிப்பு வழங்கினால் போதாது. என்னை மாற்றாமல் போய்விடு வாழ்வே, என்னை மாற்றாமல் போய்விடில் வாழ்வேது. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த 3 நாட்களும் இந்த அருமையான KK நகர் திருச்சபை மக்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு அடிமையாகி எனக்கு நீர் தந்த பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஞானத்தை கொண்டு உம்முடைய வேதத்தை நாங்கள் விளங்கி கொள்ளுவதற்கு நாங்கள் பிரயாசப்படுறோம் சுவாமி. நாங்கள் ஞானிகள் அல்ல, நாங்கள் அறிவாளிகள் அல்ல சுவாமி. ஆனாலும் உம்முடைய வேதத்தை நாங்கள் அறிந்து கொள்ளுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். இந்த 3 நாட்களும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. தங்களுடைய நேரத்தை இதற்கென்று கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையை அவருடைய இருதயத்திலே தந்ததற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த சபையின் போதகருக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த திருச்சபையின் பொறுப்பாளர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்களுக்கு சங்கத்தை ஆசீர்வதிங்க, பெண்களுக்கு சங்கத்தை ஆசீர்வதிங்க. ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிபர்களை ஆசீர்வதிங்க, பாடகர் குழுவினர் ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த திருச்சபை இந்த இடத்துல ஒரு கலங்கரை விளக்கமாய் மாறட்டும் சுவாமி. அநேக மக்கள் இந்த திருச்சபைக்கு வரட்டும் சுவாமி. உடைய அன்பு, உங்களுடைய அன்பினாலே அநேகரை கர்த்தர் அழைத்து வருவீராக. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தடுமாறி விழுந்து போன யூதாசுக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்களை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். பண ஆசையில விழுந்து போனார். சாத்தானின் ஆளுகைக்கு இடம் கொடுத்தான். எச்சரிக்கைகளை உதாசீனப்படுத்தினான். ஆண்டவருடைய அன்பின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்தினான். ஆனாலும் சில நல்ல காரியங்கள், மனஸ்தாபப்படுவது, யார் மீதும் பழி போட்டு தப்பிக்காதபடி நானே இதற்கு மூல காரணம் என்று ஒத்துக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை எங்களுக்கும் தாங்க சுவாமி. தான் செய்த பாவத்திற்கு எப்படியாவது ஒரு பரிகாரத்தை தேட வேண்டும் என்ற ஒரு உணர்வு. நாங்கள் யாரோடு வைராக்கியம் நாங்கள் இருப்போமானால் அவங்களோட ஒப்புரவாகணும் சுவாமி. யாரோடாவது நாங்கள் பேசாமல் இருப்போமானால் அவளோடு பேச வேண்டுமே சுவாமி. இப்படி நாங்கள் செய்த பாவங்களுக்கு இந்த உலகத்திலே நாங்கள் மரணத்தை சந்திப்பது முன்பதாக நாங்கள் பரிகாரத்தை தேட எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. இந்த 3 நாட்கள் எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. குறைகள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிப்பீராக. இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
உங்கள் எல்லாருக்கும் நன்றி. 3 நாட்கள் உங்களோடு கூட ஆண்டோடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள அண்ணன் தந்த வாய்ப்புக்காக உங்களை அவருக்காக நன்றி தெரிவிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அறிந்த விதமாய் இந்த பரிசுத்த வார திருநாட்களின் இந்த முதலாம் 3 நாள் கூடுகையிலே அருமையான ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே வந்து கடவுளுடைய வார்த்தையும் திருமறையின் ஆழங்களையும் அறியாத அநேக செய்திகளையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அவர்கள் வெளியாகி கொடுத்த செய்திகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அருமையான ஐயா அவருக்கு மீண்டுமாய் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து அருமையான ஐயாவுடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் உங்கள் குடும்ப ஜபங்களிலும் தனி ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சில அறிவிப்புகள். கூட்ட நிறைவிலே தேநீரைக்கு முன்பு பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினம் நாம் அறிந்த விதமாய் ஆண்டவருடைய உடன்படிக்கை நாளாக கட்டளை வியாழன் அவர் திருப்பந்தியின் ஆசீர்வாதத்தை இந்த உலகிலே கொடுத்த அந்த நாளை நாம் நினைவு கூறும்படியாய் நாளை மாலை 6:30 மணி அளவிலே மாலை கட்டளை வியாழன் ஆராதனை, அது திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வெள்ளிக்கிழமை புனித வெள்ளிக்கிழமை காலை 11 மணி அளவிலே மும்மணி தியான ஆராதனை, நம்முடைய சிலுவை மும்மணி தியான ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். அன்றைய நாளிலும் நீங்கள் சுயவிருப்பு உண்டியல்களை நீங்கள் முன் வந்து படைக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று ஈஸ்டர் பெருநாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:30 மணி அளவிலே நடைபெறும் உயிர்ப்பு பெருநாள் விழா. அதிலே நீங்கள் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்றால் முன்பதாக குருவானவரிடம் தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஈஸ்டர் மலர் அலங்காரத்திற்காக யாரேனும் நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் உங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து உதவும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். ஒரு கீர்த்தனை பாடல் நம்ம பாடலாம். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை நாம் படைப்போம். கீர்த்தனை 341 பாடலை நம்ம பாடுவோம். பாடல். பாடல்களிலே நம்முடைய காணிக்கைகளை கடவுளுக்கு நாம் படைப்போம். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை மகனே? ஒருபோதும் மறவாத உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை மகனே? சிறுவன் தொட்டூனை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த, சிறுவன் தொட்டூனை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடு இருப்பார் உன்னை ஒருபோதும் மறவாத உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை மகனே? கப்பலின் அடித்தட்டில் கலைப்புடன் தூங்குவார், கதறும் உன் சப்தம் கேட்டால் கடும்புயல் அமர்த்துவார். எப்பெரிய போரிலும் ஏற்றாயுதம் ஈவார், எப்பெரிய போரிலும் ஏற்றாயுதம் ஈவார். ஏழை பிள்ளை உனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை மகனே? கடல் தனக்கு அதிகாரி கர்த்தரென்றறிவாயே, கடவாது இருக்க எல்லை கற்பித்தார் அவர் சேயே. விடுவாலோ பிள்ளையை தாய்
மேதினியில் தனியே விடுவாளோ பிள்ளையை தாய், மேதினியில் தனியே மெய்ப்பரனை நீதினும் விசுவாசித்திருப்பாயே. ஒரு போதும் மறவாத உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை மகனே. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றி இருதயத்தோடு உங்களுடைய திருப்பாதத்திலே நாங்கள் கூடி உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் உங்களுடைய கடைசி கால செயல்பாடுகள் சிலுவையை நோக்கியதாக அந்த விடுதலை பணியானது என்றும் நிறைவாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்தும் அந்த சிலுவை நண்பின் ஆழங்களை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் அதன் வழியாய் நீர் வைக்கின்ற அந்த அறைகூவலை ஏற்று நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்கும்படியாகவும் நீர் கொடுத்த அனைத்து உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. சிறப்பாக இந்த நாளிலுமே உம்முடைய திருப்பணிகளுக்கென்று எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உம்முடைய இறையரசு பரவ கர்த்தர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த வேளையிலுமே உலகத்தின் சூழலிலே உம்முடைய அமைதியும் உம்முடைய பராமரிப்பும் உம்முடைய பாதுகாவலும் கடந்து வர நாங்கள் உண்மை மன்றாடுகின்றோம். திருச்சபைகள் அனைத்திலும் இந்த நாட்களிலே உம்முடைய மெய்யான சமாதானமும் உம்முடைய வழிநடத்தலும் காணப்பட நாங்கள் செபிக்கின்றோம். அவ்விதமாக எங்களுடைய தென்னிந்திய வட இந்திய திருச்சபையின் ஐக்கியங்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய தாசர்களுக்காக அவர்களை பெற்று வருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். என்னுடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திற்காக பேராயரையா குடும்பத்தார், முதன்மை பணியாளர்கள், திருமண்டலத்தின் வழியாய் நடைபெற்று வருகின்ற அனைத்து ஊழியங்களுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலுமே உம்முடைய வார்த்தையை சுமந்து வந்த உம்முடைய தாசருக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அருமை ஐயா செய்கின்ற ஊழியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த முந்தைய நாள் முதல் 3 நாட்களாக நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கின்றோம் சாமி. ஆண்டவர் தாமே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற திருச்சபைக்காய் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். திருக்குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் அவர்கள் வெளியான நன்மையும் கிருபையும் அந்த திருச்சபையிலே தொடரவும், திருமண்டலத்தின் வளர்ச்சியிலும் ஆண்டவர் அது ஆசீர்வாதமாய் காணப்படவும் கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அருமையான போதகர் அம்மாவுக்காக, மகனுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் அவர் செய்கின்ற பணிகளையும் அவருடைய அனுதின பயணங்களையும் ஆசீர்வதித்து உங்களுடைய அடைக்கலத்திலே நிறைவாய் வழிநடத்தி இந்த புதிய மாதத்திலும் அவருடைய ஊழியங்களிலும் அவருடைய எல்லா தேவைகளிலும் சுகத்திலும் பலத்திலும் நீர் காத்துக்கொள்ள நாங்கள் செபிக்கின்றோம். விதமாக இந்த நாளிலுமே உம்மை நினைத்து பார்க்க முடியாத நிலைமை இருக்கிற மக்களுக்காய் வருகிறோம். உடைய கிருபையின் கரம் உடைய மெய்யான சமாதானத்தையும் பராமரிப்பையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நீர் மீட்டு சம்பாதித்திருக்கிற எங்களுடைய CSI KK நகர் மருதுபாளைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே உடைய வல்லமையை வழி நடத்துதலும் உடைய கிருபைகளும் இரக்கங்களும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் இருக்க நாங்கள் செபிக்கின்றோம். அவ்விதமாக ஊழியத்தின் பாதையிலும் ஆண்டவர் திருச்சபையிலே நடைபெறுகின்ற அனைத்து ஊழியங்களிலும் உடைய வழிநடத்தல் காணப்படவும் உடைய மகிமையை விளங்கும்படியாகவும் ஆண்டவர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த வேளையிலுமே பகல் முழுவதும் நீர் எங்களை பட்சமாய் பாதுகாத்தீர். இந்த இரவின் எல்லா தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் பொல்லாங்களுக்கும் நீர் விலக்கி உம்முடைய கரத்திலே நாங்கள் நல்ல நித்திரையை பெற்று துதிக்கும் துதியோடையால நீர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பகலும் சென்று போயிட்டு இரவும் ஆயிற்று என்று ஒரு சீஷர்கள் உம்மை வருந்தி அழைத்தார்கள். நீர் சென்று அவர்களோடு தங்கினீர். விதமாக இந்த இரவிலும் நாங்கள் உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய கிருபையின் கரம் காத்துக்கொள்ள செபிக்கிறோம். இவ்வேளையிலுமே மீண்டுமான பயணங்களிலே அருமை ஐயாவோடும் வாகனத்தோடும் ஆண்டவர் நல்ல பயண கிருபைகளை தந்து பக்க நிழலாய் கண்ணையராது உறங்காது பாதுகாக்கிற தேவன் பாதுகாத்து தொடர்ந்து தனிகளை நிறைவேற்ற கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை உம்முடைய திருக்கரங்களிலே தாழ்த்துகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நல்ல ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவோம்.